சீனாவினுடைய அதிபர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும், தொடர்ச்சியாக அவர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய ஜெய்சங்கர் காணாமல் போன ஜி ஜின்பிங் அவர்களை கண்டெடுத்து கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் ஈரானுக்கு இந்தியர்கள் யாரும் பயணப்பட வேண்டாம் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது அதிமுக்கியமான ஒரு செய்தி. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் இப்போது சிரியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களால் யூகிக்க முடியும். ஈரானும் இந்த போரில் இஸ்ரேலுக்கு எதிராக குதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, வடகொரியா 7500 கிலோமீட்டர் தாண்டி பயணப்படக்கூடிய ஒரு ஏவுகணையை இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்களை இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் பேசியிருக்கார். அப்படி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பிரிட்டிஷ் படைகளுக்கு ஆதரவாக ஆப்கானை சேர்ந்த ஒரு 6900 பேர் உதவி செஞ்சுருக்காங்க, ஸ்பையாக வேலை பார்த்துருக்காங்க. துப்பாக்கி படத்தில் வரக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அவங்க வேலை பார்த்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசுவோம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.